ஓகே ஹாய் வணக்கம். விளங்கு பொண்ணு சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். ஓகே, இன்றைய நாள் திருமண பந்தத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. மிக்க சந்தோஷம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதல்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு புதுக்குடியிருப்பு நைஸ் சர்ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். கட்டாயம் யாருன்னு சொல்லணும். 3 பேரை தான் நீங்கள் சொல்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது. தவறான வழி சொன்னால் என்ன பண்ண சொல்லுங்க. என்ன பண்ண நீங்களே சொல்லுங்க. மாப்பிள்ளையும் ஒரு டான்ஸ் சொல்லுங்க. ஓகே, மிக்கியோட மாப்பிள்ளை என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை என்ன சொல்றீங்க? ஆட தெரியல. பொண்ணு என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பணம் கொடுக்கலாம்? கட்டாயம் கதைக்கலாம். அவங்க வைக்க கிட்ட என்ன பணம் கொடுக்கலாம்? பாட்டு படிப்பீங்களா? பாட்டு தெரியும், வாழ தெரியாது. டான்ஸ் ஆடுவீங்களா? அதுவும் இல்லை. சரி, மாப்பிள்ளை இருக்கா தூக்கணும். ஓகேயா? என்ன சொல்றீங்க? அவர் உங்களை தூக்குவாரா? சரி, பொண்ணு சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளை ரெடியா? என்ன சொல்றீங்க? பொண்ணு சொல்லிட்டாங்க உங்களை தூக்கணும். இவரது மாதிரியா பிறகு எல்லாம் சரியில்லை. கட்டாயம் தூக்கணும். சரியா? சரி, ஓகே. இன்றைய நாள் வந்து மாப்பிள்ளைக்கு என்ன பேர்? உங்களுக்கு என்ன பேர் இருக்கு? ரெமில்டன். ஓகே, அழகான பேர். தங்காக்கு என்ன பேர்? பொண்ணுக்கு தினிஷா. அழகான பேர். என்ன மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். விளங்கல என்ன சொல்றீங்க? அரேஞ்ச் அண்ட் லவ். லவ்வுக்கு முதல் அரேஞ்சா அல்லது அரேஞ்சுக்கு பிறகு லவ்வா? அரேஞ்சுக்கு பிறகு தான் லவ். அப்படியா? சரி, ஓகே, நல்ல விஷயம். உண்மையிலேயே அந்த சொல்லுவாங்க, அந்த அரேஞ்சுக்கு பிறகு லவ் பண்ணினா இன்னும் ஒரு அற்புதமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். சரி, ஓகே. இன்றைய நாளில் இறைவனுடைய நல்லாசிகளுடன் வந்து இந்த திருமண பந்தத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. ரெமில்டன் தங்காக்கு வந்து என்ன பேர்? டினிஷா. சரி, ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சந்தோஷப்படுத்த நிமித்தம் வந்து நாங்கள் ஒரு சர்ப்ரைஸை வந்து தந்திருக்கிறோம். சரி, யார் இந்த சர்ப்ரைஸை உங்களுக்கு தந்திருப்பாங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? மாப்பிள்ளை சைட்டா பொண்ணு சைட்டா? மாப்பிள்ளை சொல்லுங்க. உங்களோட சைட்டா பொண்ணு சைட்டா? பொண்ணு சைட். என்ன மாப்பிள்ளை சவுண்ட் இல்லை? என்ன பிரச்சனை? விரட்டிட்டீங்களோ? தாங்க. பொண்ணு எங்க விரட்டி விட்டீங்களா மாப்பிள்ளையே? அப்படியா? இல்லை, நோ, ரைட். மாப்பிள்ளை சொல்லுங்க. ஆட்ட சைட் பொண்ணு சைட்டா? ரைட், பொண்ணு சொல்லுங்க. நீ ஆட்ட சைட்டில் வந்துடு. என்ன யோசிக்கிறீங்க? உங்களில் இந்த ஆட்ட சைட் பொண்ணு சைட். உங்களோட சைட். ஓகே, சரி. உங்களோட சைட்டுன்னு சொன்னால் யாராக இருக்கு? உங்களோட சைட்டுன்னு சொல்லிச்சுன்னா யாராக இருக்கு? தவறானபடி சொன்னால் மாப்பிள்ளை தூக்கணும், அவரையும் காப்பாற்றணும். தவறான நல்லபடியும் சொல்லிடுங்க, சரியானபடியும். யாராக இருக்கு? என்ன நல்லா கதைப்பீங்களன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்களே. இன்றைக்கு என்ன அப்செட்டாக போயிட்டீங்களா? அப்படியா? நல்லா கதைப்பீங்களன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. சாப்பிடலையா? சாப்பிடலையா? ஒரு ட்ரிங்க் ஒன்றும் தெரியலையா? ட்ரிங்க்ஸ் ஒன்றும் தெரியலையா? தந்துருங்க. ஓகே, சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் மேக் கொண்டு வந்தேன். நான் கொஞ்சம் மெதுவாக காய்ச்சாலும் சவுண்டாக கேட்க. ஓகே, ரைட். வேலை செய்யுது. யாராக இருக்கு? உங்களோட சைட். உங்களோட சைட்டுன்னா யாராக இருக்கு? நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். யோசிக்கிறீங்க யார் இந்த மாதிரி செய்திருப்பாங்கன்னு சொல்லி. அஞ்சா, ரைட். இதைத்தான் எதிர்பார்த்தேன். எங்கே இருக்கிறாங்க? கனடாவில். ஓகே, இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். அஞ்சா, கனடா. என்ன பேர் அஞ்சா? தர்மசீலி. சரி, ஓகே. மாப்பிள்ளை சொல்லுங்கள். உங்களோட சைட்டுன்னு சொன்னால் யாராக இருக்கு? மாப்பிள்ளை சொல்லுங்கள். உங்களோட சைட்டுன்னு சொன்னால் யாராக இருக்கு? இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க யார்? உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களோட சைட்டுன்னா யாராக இருக்கு? சொல்லட்டா? விட்டி சொல்லுது. விரோதமாக சொல்லட்டா? என்ன மாப்பிள்ளை சொல்லுங்க. யாராக இருக்கு? என்ன சொல்றீங்க? என்ன யோசிக்கிறீங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு. அதுவும் எனக்கு தெரியும். உங்களோட சைட்டான யார்? சரி, ஓகே. மாப்பிள்ளை சைட்ல இருந்து வந்திருக்குது. சரிதானே? ஒரு பொண்ணு அனுப்பியிருக்கிறாங்க, ஒரு லேடி, ஒரு கேர்ள், ஒரு ஆள் தந்திருக்கிறாங்க. சரி, இப்போ சொல்லுங்க யாராக இருக்கு? மாப்பிள்ளை சைட்ல இருந்து வந்திருக்கு, ஒரு கேர்ள் தான் தந்திருக்கிறாங்க. யாரா? மாப்பிள்ளை கதைக்கும். அதான் முதல் தடவை கேட்டேன் நான். லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜான்னு சொல்லுவா கேட்டேன் நான். சும்மா ஜோக்கு கேட்டேன்னா ஒரு பெண் ஒன்று தந்துருக்காங்க, ஒரு லேடி ஒரு ஆள் தந்துருக்காங்க. மாப்பிள்ளை சைட். என்ன மாப்பிள்ளை மௌனமாக இருக்கிறீங்க? முக்கியமான ஒரு ஆள் இருக்கிறாங்க, தந்துருக்குறாங்க உங்களுக்கு. யாரா?
என்ன இல்லை பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க? பொண்ணு சொல்லுங்கள். அவர்கிட்ட சைட்டான யார் கொடுத்துருப்பாங்க? ஒரு கேர்ள் ஒரு கொடுத்துருக்காங்க. ஆ தெரியாது. மாப்பிள்ளை கேளுங்க. என்னப்பா கதைக்காம இருக்கிறீங்களா? ஒரு நுள்ளி விடுங்க இருக்கா, ஒரு கிள்ளி விடுங்க இருக்கா. என்ன அவர் கதைக்காம இருக்கிற கதை கேட்குறீங்க? என்ன சொல்கிறீங்க? சரி, என்ன செய்வோம்? பொண்ணு சைட் உங்களோட சைட்டுன்னு சொல்லிச்சுன்னா அண்டா அண்டா இல்லாட்டிக்கு வேறியா? அண்டா இல்லாட்டிக்கு வேறியா கலந்துருவாங்க. சரி, மிகிட்ட கொடுப்போம். ஒரு கிஃப்ட்டை முதல் கொடுப்போம். சேர்த்து கொடுங்க பாப்போம். ஓகே, 2 பேரும் பண்ணுங்க. ரைட், ஓப்பன் பண்ணி பாருங்க. என்ன எல்லாம் அவர் தான் கொடுக்குறது போல இருக்கா? எல்லாம் அவரை தான் கொடுக்குறது போல எனக்கு. சரி, ஓகே. எடுங்க வெளியில இருந்து இல்லை பார்த்துட்டு தான். ரைட், கேஷ் எவ்வளோ தர இருக்கும்? பொண்ணு சொல்லுங்க, எவ்வளோ இருக்கு? விளங்கல, சவுண்ட் இல்லை, சவுண்டை காணல. மேக்கப் கொடுங்களா? என்ன எவ்வளோ இருக்கு? மேக்கப் வேணுங்க, கையில் வேணுங்க. 25,000 அப்படி. சரி, 1 lakh தந்துருக்காங்க. 1 lakh தந்துருக்காங்க. ஓகே, சரி. இந்த மாதிரி தரக்கூடிய யாரா? இந்த மாதிரி தரக்கூடிய யாராக இருக்கு? ஆர்டர் சைட்டு. சரி, உங்களோட சைட்டான யாராக இருக்கு? சரி, நான் சொல்கிறேன். உங்களோட அண்டா இல்லாட்டிக்கு வேறு யார் தந்துருப்பாங்க? உங்களோட மாமா இல்லையா? மாமா தந்துருக்காங்க இருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கார். பாருங்க, என்னுடைய மருமகள் நான் முன்னுக்கு அட்டனங்கால போட்டு கொண்டிருக்கிறேன். மருமகள் என்ன சொல்லல பார்த்தீங்களா? அண்டாவை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி. சரி, ஓகே. மாமா செய்ய வாய்ப்பு இல்லை. என்ன அப்போ உங்களோட மச்சால் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? உங்களோட மச்சால் வந்த மச்சால், உங்களோட வந்த மச்சால், சொந்த மச்சால் இல்லை, வந்த மச்சால் வாய்ப்பு இல்லை. என்ன சிரிக்கிறீங்க? இல்லை, நோ. மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க? வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பு இல்லையான்னு சொல்கிறாரா? தெரியாதுன்னு சொல்கிறீங்க. இலகுவாக தப்பிக்க முடியாது. சரியாக உங்களுக்கு எடுக்கணும் அல்லது இவங்க தூக்கணும்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு. சரி, ஓகே, பார்க்கலாம். ஒரு தடவை இல்லை. சரி, இன்னொரு விஷயம். அதை கொடுங்க. ஓப்பன் பண்ணக்கூடாது. ரைட், பொண்ணு பண்ணுங்க. என்னென்னு சொல்லிட்டீங்கன்னா, பொண்ணு சைட்லேயே தான் வந்திருக்குது. உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன், ஒரு ரிலேட்டிவாக இருக்கலாம், ஒரு சிநேகபூர்வமான ஒரு லேடியோரால் தந்திருந்தாங்க. சரிதானே? இந்த தருணத்தில் தான் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நாங்கள் படிக்கிற காலத்தில் அப்போ அந்த மாதிரி தான் அந்த லைஃப்பில் நிறைய சண்டைகள் பிடிச்சிருக்கிறோம், வாக்குவாதம் பட்டிருக்கிறோம். ஓகேயா? ஆனால் தான் விட்டு கொடுப்பதுண்டு, நீங்கள் விட்டு கொடுப்பதில்லை என்று சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ குழு ஒன்று தந்திருக்கிறேன். யாராக இருக்கு? தங்கச்சி. என்ன பேர் தங்கச்சி? ஜூட்ஸனா? மேரி லூசனா? சண்டை பிடிக்கிறீங்களா? தங்கச்சியோட சண்டையா? அப்படியா? சும்மா ஒரு ஜோக்கான சண்டை அப்படிதான், நல்ல ஒரு அன்பு கலந்த சண்டை அப்படியா? சரி, இருக்கலாம். அப்படியா? நான் சொல்கிறேன் இல்லையன்னு சொல்லு. இல்லையன்னு சொல்லு. சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். தவறான விடை பாப்பலம். அந்த ஃப்ரேமில் தவறான விடை சொன்னால் மாப்பிள்ளை கட்டாயம் தூக்கணும். அப்படி ஒரு மேடையில் நடக்கணும், தூக்கி கொண்டு ஒன்று சொல்லிட்டாங்கல்ல. ஐயோ, பேச போகிறாரு, ஏன் இப்படி சொல்ல? அப்படியா? எதையுமே இலகுவாக பெற்றுவிட முடியாது.
யாரா விளங்கல உங்களோட தங்கச்சி சரியாக சொல்லியிருக்கீங்களா? அப்படியா? மிச்சான்னு சொல்லியிருந்தாங்க. மிச்சா ஏன் அந்த மிச்சான்னு சொல்லியிருந்தாங்க? என்ன பேர்? சும்மா புனை பேரா? புனை பேர் மிச்சா. அதில் என்ன கருத்து இருக்கு? மிச்சான்னு சொன்னாங்க. எதையுமே மிச்சம் விட மாட்டாங்களா? அப்படியா? வெரி குட். நான் இந்த கெஸ்டிங் சரியாக இருக்குது. எதையுமே மிச்சம் விட மாட்டாங்க. சரி, ஓகே. என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், முன்னைக்கு இருந்தாலும் இந்த தருணத்தில் அக்காவோட சண்டை போட்டுக்கொண்டு இருக்கும் அந்த ஒரு சுவாரஸ்யம் இனி இருக்காதுன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அவங்க அந்த கவிதையோட படிச்சிருக்கிறாங்க. அதை நான் ஒரு உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். ஓகேயா? பாசமுள்ள என் பாசக்கிளி அக்காவுக்கும் அன்பு கலந்த ஆத்தானுக்கும் இனிய திருமண வாழ்த்துக்கள். ஆனந்தமே இது ஒரு பேரானந்தமே, இணைந்த இதயங்கள் இறுக பெட்டிக் கொள்ளும் இனிய நாள் இந்த திருமணமே. இல்லறம் நல்லறமாய் நாளும் முடிரட்டும், அன்பும் அறிவும் குறையாமல் செழித்தோங்கட்டும். தனம் பொருள் செல்வம் சேர்ந்தே கொளிக்கட்டும். செப்புலம் சேர்ந்த மழைநீர் போல சேர்ந்தே இருவரும் சிறந்து விளங்கிட, செந்தமிழ் நான் எடுத்து பூக்களாய் கோர்த்து பாக்களாய் தூவுகின்றேன் வாழிய நீவே. அனுதின வாழ்க்கையில் 1000 உண்டு, அதை நீ கலங்காமல் கடந்துடு. ஆடலும் பாடலுமாய் கூடலும் கூடலுமாய் அன்பள்ளி சொரிந்து இனிக்கும் இல்லறம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திடு, பல கோடி பெயர்கள் மத்தியில் பெரும் புகழோடு வாழ்ந்திடு. மனதோடு நல்ல மாறுதம் வீசட்டும், மகிழ்வா நினைவுகள் எப்பொழுதும் உன் நினைவோடு வாழட்டும். அன்பின் மன இணையரை ஆனந்தம் ஆனந்தமே, இது பேரானந்தமே. இணைந்த உறவுகள் நீங்கள் இன்பமாய் வாழுங்கள். வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இதயத்தின் ஓசைகளால். இறையாசில் பெற்று பல்லாண்டு காலம் இருவரும் இணைந்து பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனின் ஆசில் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். வாழிய நீவீர், வாழ்க நீவீர். அன்பின் உறவும் அன்பு தங்கையின் மேரி லூட்சனா மிக்கேல் பிள்ளை மிச்சா என்று சொல்லி உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அழகான கவிதையை உங்களுக்கு விரடி இருக்கிறாங்க. இதில் எப்படி இருக்கணும் என்று சொல்லியும் அதில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் ஒரு அன்னை போல, உங்களுக்கு ஒரு இளைய அன்னை போல, அம்மா போல உங்களுக்கு நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி என்னுடைய அக்காவுக்கு சந்தோஷப்படுத்தணும் ரொம்ப விருப்பம். அவங்களுக்கு சர்ப்ரைஸ் என்று சொன்னால் ரொம்ப விருப்பம் என்று எனக்கு சொல்லியிருந்தாங்க. சரி, உங்களோட தங்கச்சிக்கு என்ன சொல்றீங்க? ஓகே, என்ன சொல்றீங்க? வேலை செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ மட்டும்தானா? காணுமா போதுமா? சரி, உங்களோட தங்கச்சி இருக்கா கூப்பிடுங்க, வாங்க மேடை கூப்பிடுங்க. என்ன வெக்கம், இன்னும் சண்டை சச்சரவு போல இருக்கு எனக்கு பார்க்க. கூப்பிடுங்க தங்கச்சி. என்னன்னு கூப்பிடுற நீங்கள் தங்கச்சியை? மிச்சாண்டா கூப்பிடுற நீங்கள் தங்கச்சியை? மிச்சா, அழகான வார்த்தைகளா? மிச்சா மேடைக்கு வாங்குவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல மரியாதை. மிச்சாவுக்கு அக்காச்சியை நல்ல மரியாதை, மேடைக்கு வாங்குவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஒரு காக்காக்கு மாத்தாருங்க கையை கொடுத்து. ரைட், ஓகே. நீங்களே என்ன சொல்றீங்க நம்ம அக்காவும்? இந்த தருணத்தில் என்ன சொல்றீங்க நம்ம அக்காவும்? மேக்க வேணுங்க, சொல்லுங்க. ஓகே 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 சரி, ஓகே. இறைவனுடைய நல்லாசிரியர் வெற்றி நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்வில் இணைந்து கொண்டிருந்தீர்கள். இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி புதுப்படைய நைட் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. சந்தோஷமா? ஆல் தி பெஸ்ட், குட் லக். ஓகே.